வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறோம். அந்த வகையில் இந்த காணொலி என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்றைய தினம் திருவம்பாவை கடைசி நாள்ன்றதுனால தீர்த்த உற்சவம் எல்லா ஆலயங்களையும் நடைபெற்றது. அந்த வகையில் எங்கட ஊரில் இருக்கிற கழுதாவளை பிள்ளையார்ன்ற தீர்த்த உற்சவமானது சமுத்திர தீர்த்த உற்சவமாக நிகழ்கிறது. அந்த சமுத்திர தீர்த்த உற்சவமானது எவ்வாறு நிகழ்கிறது, எப்படி இருக்குது, அங்கே எவ்வளவு மக்கள் வருவாங்க என்றதை காட்டுறதுக்காக உங்களுக்காக இந்த காணொலி எடுத்திருந்தேன். நான் நேற்றைய வேலை காரணமாக அந்த காணொலி உடனே அப்லோட் செய்யலாம் போயிட்டு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பாருங்கள். என்ன விஷயம்னு சொன்னால், பல ஆண்டு காலமாக இப்படி தான் இங்கே தீர்த்த உற்சவம் நிகழ்கிறது. சமுத்திரத்தில் தீர்த்த உற்சவம் ஆடுறது. அதே நேரம் தீர்த்தம் ஆடி முடிஞ்ச உடனே சாமியெல்லாம் கொண்டு போகிறப்போ மக்கள் குடிக்கிறதுக்காக வேண்டி கஞ்சி கொடுப்பாங்க. அப்போ சந்தோஷமாக அதையும் வாங்கி எல்லோரும் சந்தோஷமாக அந்த கஞ்சியை குடித்து கொண்டு வீடுகளுக்கு போவாங்க. அதே நேரம் வீட்டுக்கு வாங்கி கொண்டு போவாங்க. அந்த விஷயங்களை தான் இந்த காணொலியில் காட்ட போகிறேன். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் சாமி வந்து கொண்டு இருக்குது. சாமி வருகிறது. வன்னியார் வீதின்னு சொல்லி இருக்குது. அந்த வன்னியார் வீதியால் வந்து அதுக்கு பிறகு இங்கே தீர்த்தம் ஆடிட்டு ஈஸ்வரன் கோயில் இருக்குது. இந்த பீச்சில் போய் இந்த தீர்த்தமாட வாரதுக்கு பின்னுக்கே ஈஸ்வரன் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போய் பூஜையை முடிச்சுட்டு திரும்ப சேஜ் ரோட்டால் போய் பிறகு பழையபடி கழுதாவளை சிறுமுருகன் ஆலயத்துக்கு போய் அதற்கு பிறகு மெயின் வீதியால் வந்து மீண்டும் கழுதாவளை பிள்ளையார் கோயிலை வந்து சேரும். பாருங்கள், சாமி வந்து கொண்டு இருக்குது. ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டு இருக்குது. அப்போ கழுதாவளை பிள்ளையார் கோயில் என்றாலே சிறப்பு தான். அநேகமாக நிறைய பக்தரும் மக்கள் வந்து இங்கே வந்து வழிபடுறதுக்காக வருவாங்க. வெளியூரில் இருந்தெல்லாம் நிறைய வருவாங்க. அப்போ எல்லா இடத்துலையும் இருந்து வாரதுனால நிறைய அதிகமான மக்கள் வந்து இங்கே வர்றதை காணலாம். என்னென்னு சொன்னால், கழுதாவளை பிள்ளையார் என்றாலே உலகம் பூரா வந்து சிறப்பான ஒரு ஆலயம் தெரியும் எல்லாருக்கும். அப்போ அந்த இடத்துல இந்த முறை நடக்கிற தீர்த்த உற்சவம், இந்த முறை மட்டும் இல்லை, ஒவ்வொரு முறையும் இப்படி தான் தீர்த்த உற்சவம் நடக்கிறது. பாருங்கள் எவ்வளவு மக்கள் கூட்டம் பண்ணி பாருங்கள். இதை விடவும் இன்னும் அதிகமான மக்கள் கூட்டம் வருவாங்க. இப்போதைக்கு வந்து இவ்வளோ பேரும் வந்திருக்கிறாங்க. சாமி வந்ததுக்கு பிறகு சாமியோட சேர்த்து மிச்சாக்களும் வருவாங்க. இப்போ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தீர்த்தம் ஆடிக்கொண்டு சாமி போனதை நான் காட்டுறேன். அதுதான் இன்றைக்கி காட்ட போகிறேன். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து தீர்த்த உற்சவத்துக்கு ஆர்வமாக வந்து இருக்கிறாங்க. இன்றைய நாளுக்காக வேண்டி வெளியூரில் இருந்து வந்திருக்கிறாங்க. அதே நேரம் சொந்த ஊரில் இருக்கிறவங்களும் வந்திருக்கிறாங்க. நிறைய உறவுகள் இன்றைய நாளில் வெளியூரில் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்க்கணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். அதே நேரம் தீர்த்த உற்சவம் முடிஞ்சதுக்கு பிறகு வந்தவங்களுக்காக வந்து கஞ்சி கொடுக்குவாங்க. அந்த நிகழ்வு நடக்கிறது. அதையும் தொடர்ந்து பாருங்கள் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. ஆர்வமாக தீர்த்தமானதுக்காக வந்திருக்கிறாங்க. இன்னும் வந்து கொண்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தீர்த்தம் மாறுறதுக்காக அந்த கும்பத்தை எடுத்து வராங்க. இந்த 10 நாட்களும் கோயிலில் வச்சு வழங்கின அந்த கும்பம், திருவம்பாவை கும்பத்தை எடுத்துக்கொண்டு கடலில் தீர்த்தம் மாறுறதுக்காக எல்லோரும் கடலை நோக்கி வந்துட்டாங்க. இதுக்கு பிறகு இடத்துலேருந்து போய்ட்டு அந்த ஈஸ்வரன் கோயில் இருக்குது பின்னுக்கு. அந்த ஈஸ்வரன் கோயிலில் ஒரு பூஜை நடக்கும். அந்த பூஜை பிறகு வந்து பூஜை முடிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், திரும்பவும் ஊருக்குள்ளால ஊர்வலமாக சாமியை தூக்கி கொண்டு போய் அதுக்கு பிறகு கழுதாவளை சிறுமுருகன் கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலிருந்து திரும்பவும் பிள்ளையார் கோயிலுக்கு போவாங்க. எப்படியும் இன்றைய தினம் ஒரு 2 மணி அப்படி ஆகும். சாமி ஊர்வலம் போய் அப்படி எல்லாம் தூக்கி கொண்டு வச்சுட்டு அங்கே பொண்ணு ஆக்கி எல்லாம் முடிகிறோன்னு சொன்னால் பின்னர் 4 மணி அப்படி ஆகும்னு நினைக்கிறேன். குழந்தைய அப்படி தான் முடிகிறது.
பொறுப்பு கொடுத்துட்டீங்க அவருக்கு. அங்கால போகிற அளவுக்கு பொறுப்பை கொடுத்து விடுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி. இவ்வளோ பேரும் இந்த முறை தீர்த்தத்துக்காக வந்திருக்கிறாங்க. அதே நேரம் வெளியூர்லேருந்து வருவாங்க தீர்த்தம் மாறுறதுக்கு. வெளியூருக்காக வேண்டி வேலைகளுக்காக போயிருந்தவங்களும் வெளியூரில் போய் தங்கி நிற்கிறவங்களும் இன்றைய நாள் தீர்த்தத்துக்காக வேண்டி கழுதாவளை பிள்ளையார்கிட்ட மறக்காமல் வந்துடுவாங்க. அதோட இன்றைய நாள் தீர்த்தம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று நடக்கிறது. அது மற்ற இடங்களில் நடக்குதான்னு தெரியலை. என்னென்னா நான் மற்ற இடங்களுக்கு இது வரைக்கும் போனதில்லை. இங்கே தீர்த்தம் முடிஞ்சதுக்கு பிறகு இங்கே வந்தவங்க குடிக்கிறதுக்காக கஞ்சி கொடுப்பாங்க. அந்த கஞ்சியை கழுதாவளை ஊர் மக்களால் வழங்கப்படுறது. அதை இளைஞர்கள் இங்கே ஒன்றாக சேர்ந்து அதை ஒழுங்குபடுத்தி அதை தயார் செய்து அன்றைய நாள் காலை பொழுதில் அதுக்கான ஒழுங்குகளை செய்து அதை தீர்த்தம் மாடி முடிஞ்சதுக்கு பிறகு எல்லாருக்குமாக குடிக்கிறதுக்காக கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வாங்கிட்டு போகிற பழக்கமும் இருக்குது. அதை ஒரு சந்தோஷமாக அதை மக்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வராங்க. அதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயம். அதைத்தான் இன்றைக்கு காட்ட ஒரு பண்ணுறதுக்காக தான் வந்திருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பேர் இந்த சமுத்திர தீர்த்தத்தில் ஆர்வமாக கலந்து கொண்டிருக்கிறாங்க பாருங்கள். வளமையாக கழுதாவளை பிள்ளையாருன்னு சொன்னாலே வெளியூரில் இருந்தும் அதே போல் உள்ளூரில் இருந்தும் ஆர்வத்தோடு தான் பங்கெடுப்பாங்க. அதே போல் இந்த முறை நடந்திருக்கு பாருங்கள். இன்னொரு விஷயம், இந்த தீர்த்தமான டைம்லேயே அந்த கடல் கொஞ்சம் அதிகமான அலைகள் அடித்து கொந்தளிப்பாக தான் இருக்கும். அதே தெரியல. நானும் ஒவ்வொரு முறை பார்க்குறேன்னா தீர்த்தமாகறதுக்காக கும்பத்தை கொண்டு வந்தோடனே அதில் அதிகமாக இருக்கும் கடல். அது கழுதாவளை பிள்ளையார் அந்த மகிமையாக தெரியல. அப்படி இருக்கும் பாருங்க. எவ்வளோ ப்ரௌட் பண்ணி தீர்த்தமான தொடங்கிட்டாங்க. அப்போ நாங்கள் பிறகு தான் தண்ணியை கொஞ்சம் தவிச்சிட்டு போகணும். பிறகு முழுவையிலாது கஷ்டம் தானே. இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் தண்ணியை தவிச்சிட்டு பார்ப்போம். வாங்க தொடர்ந்து பாருங்கள். இப்போ பாருங்கன்னா கஞ்சி கொடுக்குற விஷயத்தை காட்டுறவங்களுக்கு எல்லோரும் ஆர்வமாக கஞ்சி குடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. எல்லா பக்கத்துலேயும் கஞ்சி கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நான் படத்தில் வாசிக்க போகிற நிறைய காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு. லைவ் வீடியோ சிரட்டை ஒன்று எடுத்து கஞ்சி குடிச்சிட்டு சட்டப்படி அங்காலையும் போய் பார்த்துட்டு வீடியோ அந்த அங்காலையும் கொடுக்குறாங்க எடுத்துட்டு அங்கால அங்காலையா. இப்போது தீர்த்தமாடி முடிஞ்சு இதுக்கு பிறகு இனி சாமியை ஊர்வலமாக கொண்டு போய் அதுக்கு பிறகு கோயிலுக்கு கொண்டு போவாங்க. நானும் இதோட வீடியோவை என் பண்ணி கொண்டு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.